இன்னைக்கு நிறைய பேருக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது பண பிரச்சனை. இதனால ஏற்படக்கூடிய அவமானங்களும் ரொம்பவே அதிகம்னே சொல்லலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இருந்து தப்பிச்சு வெளியில வந்துட முடியாதான்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேரு. நம்மளால இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இருந்து தப்பிச்சு வெளியில வர முடியலனா கூட இத நம்மளால படிப்படியா குறைய வைக்க முடியும். நமக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை படிப்படியா குறைஞ்சு கோடீஸ்வர யோகம் நம்மள தேடி வர்றதுக்கான ஒரு சூப்பரான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுவும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோல நான் கொடுத்திருக்கக்கூடிய படத்தை ஜஸ்ட் 6 நிமிஷங்கள் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். நீங்க கோடீஸ்வரர் ஆகிறத யாரு நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த வீடியோவை லேட்டா பாக்குறவங்க வேற எப்பெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலான்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி ஒரே ஒரு வாரம் மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சா போதுமான்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் இந்த பரிகாரத்தை செய்யறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையா 6 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால இந்த பரிகாரத்துக்கு நமக்கு எந்த ஒரு பொருளும் தேவை கிடையாது. எந்த ஒரு செலவும் நாம செய்ய தேவையில்லை. அதனால ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகள்ல தவறாம இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்துட்டு நிச்சயமா நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா எல்லாருக்குமே 100% ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் இது. நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த ஒரு அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம். சரி, இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு சிம்பலை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த சிம்பலை நம்ம கையில எழுதிட்டு 6 நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். இப்போ இந்த சிம்பலை நம்ம கையில எழுதுறதுக்கு பேனாவோ ஸ்கெட்ச் பேனாவோ மார்க்கரோ கிளிட்டர் பேனாவோ நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். என்கிட்ட ரெட் கலர் இல்லைங்கிறவங்க மட்டும் ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உடனடியா இன்னைக்கு ரெட் கலர் இல்லைன்னா ப்ளூ கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வாரங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி செய்யறதுக்கு பாருங்க. இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட பரிபூரணமான அருள் நமக்கு இருந்தாலே நம்ம வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சு நிற்கும்னே சொல்லலாம். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். அதே மாதிரி பண கஷ்டம் கடன் பிரச்சனைங்கிற வார்த்தைக்கு கூட நம்ம வாழ்க்கையில இடம் இருக்காது. பெயர் புகழ் ஆடம்பரமான வாழ்க்கை இது எல்லாமே சுக்கிர பகவானோட அருள் இருந்தா தானாவே நம்மள தேடி வரும்னே சொல்லலாம். அந்த வகையில சுக்கிர பகவானோட பரிபூரணமான அருள் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த பரிகாரத்தை சுக்கிரஹோரை நேரத்துல செய்யும் போது நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இருக்கு. மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் இருக்கு. நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கு. நீங்க அடுத்தடுத்த வாரங்கள்ல இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்கன்னா காலையில வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்துல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு இந்த பரிகாரத்தை நைட்டு வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்துல செய்யுங்க. இன்னும் சொல்ல போனா அடுத்த வார வெள்ளிக்கிழமை காலையில வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம் நைட்டு வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம் இப்படி 2 முறை பண்ணும்போது இன்னமுமே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த வீடியோல சுக்கிர பகவானுக்குரிய ஒரு சிம்பலை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். நம்ம சேனல்ல நிறைய ரகசிய குறியீடுகளை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
மகாலட்சுமி தாயாருக்குரிய ரகசிய குறியீடு, குரு பகவானுக்குரிய ரகசிய குறியீடு, இப்படி பலவிதமான ரகசிய குறியீடுகளை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அந்த வகையில இந்த சுக்கிர பகவானுக்குரிய சிம்பல், அதாவது சுக்கிர பகவானோட ரகசிய குறியீட கூட ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கேண்டில் ஸ்பெல் பரிகாரத்தை பத்தி சொல்லும் போது சுக்கிர பகவானுக்குரிய இந்த சிம்பலையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வகையில இன்னைக்குமே அதே சிம்பலை தான் நாம பயன்படுத்த போறோம். சரி, இப்போ இந்த சிம்பலை எந்த இடத்துல வரையணும், எந்த கையில வரையணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த சிம்பலை உங்க கையில நீங்க வரைஞ்சுக்கலாம். உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ இடது கையில தான் இப்ப நான் சொல்ல போற சிம்பலை நீங்க வரையணும். லெப்ட் ஹேண்ட்ல சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில, நம்ம கட்டை விரலுக்கு கீழே மேடு மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அதை தான் நம்ம சுக்கிரமேடுன்னு சொல்லுவோம். சுக்கிர பகவானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு இந்த சுக்கிரமேடுல தான் சுக்கிர பகவானுக்குரிய சிம்பலை நாம வரைய போறோம். சுக்கிரமேடு எங்க இருக்குன்னு இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் கொடுக்கறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. பூஜை அறையில இருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சுக்கிர பகவான் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை சொல்லி நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்குரிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சிம்பல்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் போட்டு கீழே பிளஸ்ங்கிற மாதிரி ஒரு சைன் இருக்கும். இதை நீங்க வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சர்க்கிள்குள்ள 24ங்கிற நம்பரை நீங்க எழுதி நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே இந்த 24ங்கிற நம்பரை பத்தி நல்லாவே தெரியும். சுக்கிர பகவானுக்குரிய எண் 6. இந்த 2 4ல இருக்கக்கூடிய 2ஐயும் 4ஐயும் நாம சேர்க்கும் போது நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். சுக்கிர பகவானோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர் தான் இந்த 24. இந்த 24ங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்திருக்கு. இதுக்கப்புறமா பணவரவு அதிகரிச்சா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து நீங்க வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த சிம்பலையும் அந்த 24ங்கிற நம்பரையும் உங்க கண்ணால நீங்க பாருங்க. 6 நிமிஷத்துக்கு நீங்க பார்க்கணும். உங்க மொபைல் போன்ல 6 நிமிஷத்துக்கு நீங்க அலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சிம்பலை பாருங்க. இப்படி பார்க்கும்போது பணம் உங்களை தேடி வர்ற மாதிரியும், பணம் வர்றதுக்கான முயற்சிகளை நீங்க செய்யும் போது அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரியும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இந்த சிம்பலையும் இந்த ஏஞ்சல் நம்பரையும் நீங்க பாருங்க. இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சா போதுமா, வேலை பார்க்க தேவையில்லையான்னு ஒரு சிலர் கேட்பீங்க. நீங்க வேலை பார்த்துக்கிட்டே உங்களுக்கு பணம் வர்றதுக்கான முயற்சிகளை நீங்க செஞ்சுக்கிட்டே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.